இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனுடைய மனுஷன் ராஜாவோடு சொன்னதின்படியே நடந்தது. இந்த இடத்துல தேவனுடைய மனிதன் என்று அறியப்படுபவர் எலிசா. அன்னைக்கு இருந்த இஸ்ரவேலின் ராஜாட்ட அவர் சொல்றாரு, நாளைக்கு இந்நேரம் ஒளிமுக வாசல்ல இந்த பஞ்சம் மாறும். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை அவர் சொன்னப்ப ராஜாவுக்கு கையிலா கொடுக்குற மனுஷனால் நம்பவே முடியல. அவன் சொல்றான், வானத்தின் மதகுகள் திறந்தா கூட நீ சொல்ற மாதிரி நடக்காதுங்க. ஆனா பாருங்க, அது அப்படியே நடந்தது. தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் நடக்காதுன்னு சொல்லப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்தார். ஒருவேளை நடந்தாலும் இப்படி நடக்காதுன்னு அவன் நினைச்சிருந்திருக்கான். ஆனா அதை ஆண்டவர் நடத்தி காண்பித்தார். இதெல்லாம் நடக்கவே நடக்காது என்ற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றினார். ஏன்னா அந்த அளவுக்கு சத்துருக்கள் முற்றுகையிட்டு இருந்தார்கள். ஆனா தேவனுடைய வார்த்தை பஞ்சத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தது. வறட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. பூட்டப்பட்ட வாசல் கதவுகளை அது திறந்தது. இவ்வளவு நாளா கண்ணீரோடு நெருக்கத்துல வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுக்கு ஒரு விசாலம் உண்டானது. இதுவரைக்கும் இருந்த அந்த சூழ்நிலையை முற்றிலும் இந்த வார்த்தை அப்படியே மாற்றி போட்டு விட்டது. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. நாளை இந்நேரம் சொல்லப்பட்டது போல இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல தீர்க்க தரிசனமா நான் உங்களை பார்த்து சொல்றேன், நாளைக்கு இந்நேரத்துல உங்க லைஃப்ல ஒரு அற்புதம் நடக்கும். உங்க கண்ணீர் துடைக்கப்படும், உங்க சூழ்நிலை மாறும், உங்க கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வரும். இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருந்தது பார்த்தீங்களா? அதெல்லாம் நடக்கும். இது நடப்பதற்கு வழி இல்லை, வாய்ப்புள்ள சாத்தியமில்லை என்று அறியப்பட்ட சூழ்நிலையில் அதெல்லாம் நடக்கும். தேவனுடைய மனுஷன் சொன்னபடியே நடந்தது என்ற வார்த்தையின்படி நீங்க விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில நாளைக்கு அற்புதம் நடக்கும். பரலோக தேவனே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிறவர், நாளை தினம் இந்நேரத்துல ஆண்டவரே சமாரியாவில் இது நடக்கும்னு சொல்லப்பட்டது நடந்தது போல இந்த வார்த்தை யாரெல்லாம் விசுவாசித்து கேட்டிருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில நாளைய தினம் இந்நேரத்துல ஒரு மாபெரும் மாற்றம், ஒரு மிகப்பெரிய அற்புதம், தலைகீழான மாற்றம், சூழ்நிலைகள் இப்படியெல்லாம் மாறுமான்னு ஆச்சரியம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.